வணக்கம், நான் Dr.Hema fertility consultant at Oasis Fertility, Chennai. So modern lifestyle and fertility issues. So இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற இந்த நவீன வாழ்க்கை முறைக்கும் fertility அதை குழந்தையின்மை சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் ஒரு லிங்க் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு 9 to 5 o'clock வந்து ஒரு டெஸ்க் ஜாப் பண்ணுற ஒர்க் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுனால வந்து இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால வர ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இப்போ நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாடி வெயிட் இஷ்யூஸ் வர்றதுனாலையும் நிறைய ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனாலையும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ வாட் we can do is, ஸோ ஃபஸ்ட் வந்து யூ ஷுட் அவாய்ட் எக்ஸசிவ் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து குறைக்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ யூ ஷுட் என்கேஜ் இன் சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து உங்களோட உடல் எடையை வந்து ரெகுலராக ஒரு நார்மல் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நார்மல் உங்களோட பிஎம்ஐ வந்து 19 to 25 வந்து உங்களை மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களோட ஹைட் டு வெயிட் ரேஷியோ வந்து ஹெல்த்தியாக இருந்தால் ஸோ உங்களோட ஜென்ரல் ஹெல்த் வந்து ஆப்டிமைஸ் ஆகும். அதனால் பின்னாடி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து வராமல் இருக்கலாம். மேலும் வந்து நிறைய வந்து இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து நிறையா இருக்கிறது. நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறதுனாலையும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் யூ பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி, யூ கேன் அவாய்ட் டூயிங் தீஸ் நைட் ஷிஃப்ட்ஸ். பட் நைட் ஷிஃப்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாதவங்க யூ கேன் ட்ரை அட்லீஸ்ட் டு காம்பன்சேட் ஃபார் யுவர் ஸ்லீப். அட்லீஸ்ட் யூ வில் நீட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் டெய்லி. ஸோ உங்களோட ஸ்லீப் ஷெட்யூலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஆல்சோ வந்து யூ ஹாவ் டு டேக் சம் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் லைக் யோகா, இல்லை மெடிடேஷன், லிஸ்னிங் டு மியூசிக், சம் டீப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுறது மூலமாக யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அடுத்தது இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து யூ ஹாவ் டு அவாய்ட் sexually transmitted infections. So some sexually transmitted infections வந்து they can be very asymptomatic. ஸோ அது இருக்கிற சிம்டம்ஸ் இல்லாமலே வந்து உங்களுக்கு pelvic organ damage வந்து blocks வந்து இருக்கலாம். அதனால் you have to take measures to prevent sexually transmitted infections.